ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா 10th சோஷியலோட ஆன்சர் கீ வந்து பார்க்குறோம். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஆன்சர் கீ வந்து ஏன் பார்க்கணும்? ஆன்சர் கீ இந்த கீயை வச்சு தான் பப்ளிக் எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுறது. இதுதான் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியலான ஆன்சர் கீ வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த கீயை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் எக்ஸாம் உங்கள் பேப்பர் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ண போகிறாங்க. ஓகே, அந்த கீ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், நம்ம மறக்காத நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு எதுக்காக இந்த லைக் வந்து போடணும்னா, ஓகே அப்போ தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். சரி, அடுத்தடுத்த வீடியோ நாங்களும் போடலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதில் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் வந்து போட்டுருங்க. நம்ம சேனலை மறக்காத என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கு பார்க்க போகிறது 10th சோஷியல். எல்லாருக்குமே ஒரு ஈஸியான ஒரு கனவு, ஓகேவா? ஈஸியாக சென்டம் எடுக்கலான்னு ஒரு சப்ஜெக்ட்னா அது 10th சோஷியல் தான். அதுலேயுமே நான் நிறைய பேர் வந்து ஸ்கோர் பண்ண வந்து தப்பு பண்ணுறீங்க. எந்தெந்த செக்ஷனில் எப்படிலாம் வந்து மார்க் போகிறாங்கன்றது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14 சூஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. 14 சூஸ்ன்றது ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்ன்ட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே வந்து இருக்கும். சரிங்களா? அதில் நம்ம அசர்ஷன் அண்ட் ரீசன்ன்றது கண்டிப்பாக படிக்கணும். நிறைய பேர் நீங்கள் அது படிக்க மாட்டேங்கிறீங்க. அசர்ஷன் ரீசன் கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் இல்லைனா 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அதில் நீங்கள் அசர்ஷன் அண்ட் ரீசன் என்ன பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 14 சூஸ், அது எல்லாமே சூஸ் தான், ஃபில்லப்லேருந்துலாம் கேட்க மாட்டேன். இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம கண்டிப்பாக ஒரு புக் இன்சைடு கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீ புக் இன்சைடுன்னு சொல்லும் போது நம்ம படிக்கிற 5 மார்க்ஸாக இருக்கட்டும், நம்ம படிக்கிற 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸாக இருக்கட்டும், அதில் இருந்தால் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது பார்ட் 2 வந்து எடுத்தீங்கன்னா 2 மார்க் செக்ஷன், மொத்தம் 10 2 மார்க் அட்டன் பண்ணுவீங்க. கொஸ்டின் நம்பர் 28வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். அது கண்டிப்பாக கம்பல்சரி கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பதில் வேறு ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லாஸ்ட் எழுதுற 10வது கொஸ்டின் தப்பு தான் மார்க் வந்து போடுவாங்க. அதில் கண்டிப்பாக வந்து அந்த 28வது கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த 15 16 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பேரா வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் படி வந்து கொடுத்துருக்காங்க. அது ஆனால் இதில் என்னன்னா 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 மார்க்ஸ்க்கு நாங்கள் 4 பாயிண்ட் எழுதணும்னா கிடையாது, சைடில் கொடுத்துருக்காங்க எனி 2 பாயிண்ட்ஸ். அந்த கொடுத்துருக்கிறதுல எனி அந்த 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதியிருந்தாலுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 2 மார்க்கை கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதே தான் இந்த 16க்குமே. இப்போ சில கொஸ்டின் இப்போ பாருங்க, அடுத்ததுல பாருங்க பாயிண்ட் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. இது பாருங்க, இந்த பாயிண்ட் மாதிரி போட்ட கொஸ்டின்ஸ்ல மினிமம் வந்து ஒரு 4 எழுதுனா வந்து போதும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் மாதிரி போட்ட கொஸ்டின்ல எத்தனை எழுதுனா மினிமம் வந்து ஒரு 4 எழுதுனா போதும். அதுவே சென்டென்ஸ் வந்தா இப்போ பாருங்க 19th கொஸ்டின் பாருங்க, சென்டென்ஸ் வருது, அதுக்கு வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். அதுவே இந்த பாயிண்ட் மாதிரி, ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த ஜான்சி, நாக்பூர், பார்ட் ஆஃப் அந்த மாதிரி சட்டாரான்றது அதில் வந்து மினிமம் வந்து ஒரு 4 பாயிண்ட் ஆச்சு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு ஃபார்மேட், 2 மார்க்குக்கு போகிற ஒரு ஃபார்மேட். ஓகேங்களா? இப்போ இந்த 23 கொஸ்டின் பாருங்களேன், பம்பன், புலிஸ், ஆவல் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எனி 4 எழுதினா மட்டும் போதும். அவ்வளோ ஃபுல்லாக படித்து எழுதணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. உங்களுக்கு எந்த ஈஸியாக எந்த ஒரு 4 ஞாபகம் இருக்குமோ அந்த 4 வந்து எழுதினா மட்டும் போதும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். இங்கே பாருங்க, கம்பல்சரி கொஸ்டினுமே எனி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் அந்த இயர் நீங்கள் எழுதினாலே அதுக்கு வந்து ஒரு மார்க் கிடைச்சிருக்கும். அப்புறம் இந்த ஸ்டார்ட் அப் ஸ்கீம் இந்தியா வாஸ் இனிஷியேட்டட் பை இந்தியன் கவர்மெண்ட் எழுதினாலே நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும். கீழே இருக்க பாயிண்ட் அது கண்டிப்பாக ஒன்று எழுதணும் கிடையாத மாதிரி உங்களுக்கு ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கம்பல்சரியுமே வந்து செக் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. அது நம்ம பார்க்க போகிறது 10x5 செக்ஷன், 5 மார்க் செக்ஷன். ஓகேங்களா? மொத்தம் அதில் 42வது கொஸ்டின் உங்களுக்கு என்ன தெரியும், ஹிஸ்ட்ரியோட மேப் கேட்பாங்க. அது வந்து வேர்ல்டு மேப்பாகவும் இருக்கலாம், இல்லைனா இந்தியாவோட மேப்பாகவும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக என்ன இருக்கும், அது 42வது கொஸ்டின் மேப்பாக தான் இருக்கும். சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா 29 என்ன கேட்பாங்கன்னு தெரியும், ஃபில்லப் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா மேட்சும் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த செக்ஷனில் நம்மளுக்கு ஃபில்லப்பும் வரும், மேட்சும் வரும். அதில் நம்மளுக்கு எது கொடுத்துருக்காங்களோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு மேட்ச் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மேட்சோட ஆன்சர் கீ வந்து டேரக்ட் ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 30வது கொஸ்டின்லேருந்து நம்மள ஹிஸ்ட்ரியோட 5 மார்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்குமே அதே தாங்க பார்த்துக்கோங்க. இதில் வந்து மொத்தம் எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சைடில் பாருங்கள், எனி 5 இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, 5 மார்க் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் அந்த 5 பாயிண்ட்டை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத நீங்கள் எழுதிட்டாலே என்ன பண்ணணும், போதுமானதாக வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு வார் 2ஓட கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. வேர்ல்டு வார் 2க்கு கொடுக்கும்போது பாருங்க, இந்த சைட் ஹெட்டிங்ஸ்லாம் கொடுத்து எழுதிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சைட் ஹெட்டிங் எழுத மாட்டேங்கிறீங்க. இந்த சைட் ஹெட்டிங்குமே பாருங்க, அந்த 3 சைட் ஹெட்டிங் இருந்தாலே 5 பாயிண்ட் வந்து கொடுத்துருவேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து கொடுத்துருக்காங்க, நார்த் வெஸ்ட் மான்சூன், அதுக்கப்புறம் ரெனோவல் ரிசோர்ஸ், நான் ரெனோவல் ரிசோர்ஸ், அதுக்கப்புறம் கிவ் ரீசன். இது இந்த 3மே வந்து சேர்த்து 5 மார்க் வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக வந்து அது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் இருக்கணும். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொஞ்சம் இருந்தாலே போதும், கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் ஒரே ஒரு பாயிண்ட் நீங்கள் எழுதினாலே வந்து போதுமானது இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு இந்த 19th சென்ச்சுரி உமன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ராஜாராம் மோகன் ராய், மகாதேவ் கோவிந்தராஜ். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனி 3 ஹெட்டிங் இருந்தாலே வந்து போதும்ட்டாங்க. நம்ம 5 தான் வந்து எழுதணும்னு கிடையாது, நம்ம எனி 3 எழுதினாலே போதும். ஆனால் நீங்கள் அந்த 5 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சென்டம் பேப்பரில் வரும்போது உங்களுக்கு வந்து மார்க் வந்து நிறைய வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் பெனிசுலா ரிவர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் நிறைய போகும். அதெல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, எனி 5 கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா அதில் வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் நம்ம தனித்தனியாக பிரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த பெனிசுலா ரிவர். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் சாயில் கொஸ்டின்ங்க. டைப்ஸ் ஆஃப் சாயில் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. லாஸ்ட் இயருமே கேட்கல,
லாஸ்ட் இயருமே கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் அடிக்கடிக்கு வந்து கேட்குறாங்க. டைப்ஸ் ஆஃப் சாயிலே மொத்தம் 2 இருக்கு. மொதல் 3rd லெசன்ல 1 இருக்கும், 7th லெசன்ல 1 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 3rd லெசன்ல இருக்கிறது இந்தியாவோட சாயில், 7th லெசன்ல இருக்கிறது தமிழ்நாட்டோட சாயில். அந்த 2த்தையுமே சேர்த்து நம்ம கிட்ட வந்து அதுக்கான ஒரு ஆன்சர் கீ ஒன்று இருக்கு. அந்த ஆன்சர் கீ வேணா நம்ம பிடிஎஃப் வந்து நம்ம பேஜ்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த டைப்ஸ் ஆஃப் சாயில் எனக்கு கொஸ்டின் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா நம்ம அடுத்த ஒரு வீடியோல வந்து அதை வந்து நம்ம வந்து போட்டுருவோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரோட்வேஸ் கேட்டிருக்காங்க, அதாவது டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல எத்தனைன்ட்டு, அதில் நம்ம அது இருக்கிறதே மொத்தம் 4 தான் இருக்கு. அதாவது ரோட்வே, ரயில்வே, ஏர்வே அந்த எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா வந்து எழுதிருக்கணும். அது பிரைம் மினிஸ்டர் கேட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டருக்கு எனி 5 பாயிண்ட்ஸ் இருந்தாலே வந்து போதும். அதுக்கப்புறம் சேலியன் ஃபீச்சர்ஸ் அதுக்குமே வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக், அதான் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி. ஓகேங்களா? இந்த எல்லா கொஸ்டினுமே எழுதும் போது என்ன பண்ணணும்னா ஃபார்முலான்றது கண்டிப்பாக எழுதணுங்க. மஸ்ட் ஃபார்முலான்றது கண்டிப்பாக எழுதணும். ஏன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்லையும் வந்து கேட்பாங்க. எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிடிபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கொடுக்கலாம். ஆனால் ஜிடிபிக்கு ஃபார்முலா இருக்குது. ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். அதோட ஃபார்முலா வந்து முடிஞ்சிடும். அது மஸ்ட் ஃபார்முலான்றது கண்டிப்பாக எழுதுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்குமே வந்து நம்ம தெரியும் டைப்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ்ல இருந்து ஒரு 2 பாயிண்ட்ஸும், இன்டைரக்ட் டேக்ஸ்ல இருந்து ஒரு 2 பாயிண்ட்ஸும் எழுதினாலே வந்து போதுமானதா இருக்கும். அடுத்து டைம் லைன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம அந்த பாக்ஸ் போட்டு எழுதிருந்தாலுமே அவங்களுக்கு படி அந்த தனித்தனியாக 1914ல வேர்ல்டு வார் இந்த கண்டென்ட் படி அவங்களுக்கு அதுக்குள்ள இருந்தாலே கண்டிப்பா 5 மார்க் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இயர் வந்து கொடுப்பாங்க 1920ல இருந்து 1950க்குள்ள எழுதுங்கன்னா 1920 கெலிஃபட் மூவ்மெண்ட்ல இருந்து 1950 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது 1940க்குள்ள இப்போ இவ்வளோ ஈவெண்ட் இருக்குது. நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் எந்த ஈவெண்ட் எழுதினாலுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக மார்க் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்ததுக்கப்புறம் தெரியும் இந்த வாட்டி நம்மளுக்கு வேர்ல்டு மேப் வந்து கேட்டிருக்காங்க. வேர்ல்டு மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜப்பான் கேட்டிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பசிபிக் ஓஷன் வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் கேட்டிருக்காங்க, செர்பியா கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் இட்டாலி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மேப் குறிக்கும் போது தெளிவாக குறிங்க. பசிபிக் ஓஷன் பாருங்க, இங்கேயும் ஒரு வாட்டி குறிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு வாட்டி குறிச்சிருக்காங்க. பசிபிக் ஓஷன் பார்த்தீங்கன்னா தெளிவாக குறிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் பிரான்ஸ், செர்பியா, இட்டாலி மேப்க்கான மெட்டீரியலுமே நம்ம கிட்ட இருக்கு. அந்த மெட்டீரியல் நீங்கள் ஒன்றும் பார்க்கலாம், மேப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நம்ம மேப்க்கான மெட்டீரியல் போட்டலாம். அடுத்தது 8 மார்க் செக்ஷன், 2 8 மார்க் செக்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்தும் கேட்குறாங்க, இப்போ ஜாகிரஃபிலேருந்துமே கேட்குறாங்க. அந்த 8 மார்க் 8 மார்க்ஸ்ன்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் ஒன்று கேட்பாங்க. தமிழ்நாடு மேப் ஒன்று, இந்தியா மேப் ஒன்று, ஜாகிரஃபி மேப்லேருந்து ஜாகிரஃபி செக்ஷன்லேருந்து வந்து கேட்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க சால்ட் சத்தியாகிரக மூவ்மெண்ட், அதாவது காந்தியோட கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஓகேவா? அந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. சத்தியாகிரக மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க போல. கீழே வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து 8 மார்க்ஸ் எடுக்கிறாங்கன்றதை பாருங்களேன். இந்த பாயிண்ட்டுக்கு, இந்த கொஸ்டினுக்கு 8 பாயிண்ட், 8 பாயிண்ட் இருந்தாலே வந்து போதும். நீங்கள் வந்து கேட்குறீங்க சைட் ஹெட்டிங்லாம் எழுதணுமா சார் 8 மார்க்ஸ்? கண்டிப்பாக நீங்கள் எழுதி தாங்க எழுதணும். ஓகேங்களா? இது ஆன்சர் கீ. இதுலேருந்து என்ன இருந்தாலும் பேப்பர் கரெக்ஷன் பண்ணாங்க மைண்ட் செட்டில் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. 8 மார்க்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மார்க் போடலாம் நம்ம அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கீயை கொஞ்சம் பெருசாக, ஆன்சர் கொஞ்சம் நீங்கள் பெருசாகவே எழுதிக்கோங்க. கீஸ் இதை வந்து பார்த்துக்கோங்க. இதோட இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள். பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். சோஷியல் பிடிஎஃப்னா அதையும் நம்ம பண்ணுறோம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்கன்னா மஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்கில் மேப்புங்க. ஓகே, 8 மார்க்கில் மேப் கேட்கும்போது ஜாகிரஃபி மேப் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னா கேட்டிருக்காங்க, கங்கா கேட்டிருக்காங்க, கல்கத்தா கேட்டிருக்காங்க. பிளாக் ஸ்டைல் பாருங்க தனியாக மார்க் பண்ணி போட்டிருக்காங்க. டெக்கான் பிளாட்டிடியூமா அதே மாதிரி தனியாக மார்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஐ கேட்டிருக்காங்க. மும்பை ஐன்றது உங்களுக்கே தெரியும், பெட்ரோலியம் ரீஜன். இங்கே பாருங்கள் சைடில் பாருங்கள், நம்ம 8 1 போட்டு பெட்ரோலியம் ரீஜன் NE 1 போட்டு மும்பை ஐயை தெளிவாக மார்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் அதுக்கு என்ன சிம்பிள் போட்டு மார்க் பண்ணியிருக்கிறதையும் மார்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கும் டெல்லின்னு போட்டு எவ்வளோ தெளிவாக வந்து மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் வந்து கேட்டிருக்காங்க. மேட்டூர் டேமுக்கு ஒரு டைகிராம் மாதிரி ஒன்று கொடுங்க. அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேப்புங்க. மோஸ்ட்லி என்ன கேட்டால் இந்தியா மேப் எழுதுறதா இல்லை தமிழ்நாடு மேப் எழுதுறதுன்னு கேட்டால் இந்தியா மேப் தாங்க சொல்லுவேன். ஈஸியாக வந்து மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். தமிழ்நாடு மேப்னு சொல்லும் போது அக்யூரேட்டாக கொஞ்சம் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியா மேப்பில் அப்படி கிடையாது, கொஞ்சம் ஈஸியாகவே செக் பண்ணிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு புலிகாட் லேக் ஏர்போர்ட் தெரியும் நம்மளுக்கு. சென்னை தான் வந்து தமிழ்நாட்டிலேயே சென்ட்ரல் மெயின் பெரிய ஏர்போர்ட்டு. அப்புறம் சுகர் கேன் க்ரோயிங் ஏரியா, கோல் மைனிங் ஏரியா, காவேரி ரிவர், அதுக்கப்புறம் திருச்சியோட ஏர்போர்ட் பெரிய செகண்ட் ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறம் நீலகிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் க்ரோவிங் ஏரியா, இந்தியன் ஓஷன், இதில் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகே, இதே மாதிரி வந்து உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வேணும், இல்லைனா வந்து லாஸ்ட் இயர் எழுதின பசங்களோட அந்த சென்டம் பேப்பர் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஒரு லைக் பண்ணுறங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இது தொடர்ந்து வேறு என்ன உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு வேறு என்ன வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.